Hello friends, welcome to Pebbles. நான் இன்னைக்கு செய்ய போறது Chow Chow Poricha Kuttu. இது வந்து ரொம்ப ஈஸியா பண்ணலாம். இதுக்கு வந்து பாசி பருப்பு இல்லனா துவரம் பருப்பு இது ரெண்டுல நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு பாசி பருப்பு எடுத்துர்க்கேன். பாசி பருப்பு கூட chow chow-வை சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு நம்ம ஒரு விசில் விட்டு எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் மசாலா சேர்த்து நம்ம செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: தேங்காய் 4 டேபிள்ஸ்பூன், கறிவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கலாம், 1 டேபிள்ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 வரமிளகாய். பச்சை மிளகாய் வந்து இதுக்கு போட்டோம்னா நல்லா இருக்காது, அதனால வரமிளகாய் எடுத்திருக்கேன். சீரகம் 1 டேபிள்ஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன். இந்த காய் வந்து நான் 2 காய் எடுத்திருக்கேன். அதாவது இது கட் பண்ணிட்டு நம்ம வந்து இதை வந்து எடுத்துடணும். அதாவது தோல் சீவிட்டு இதை கட் பண்ணி இதை மட்டும் நம்ம எடுத்துடலாம். பெருங்காயம் 1 சிட்டிகை, மஞ்சத்தூள் 1 சிட்டிகை. இதுக்கு வந்து 100 கிராம் பருப்பு எடுத்திருக்கேன். 20 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தோல் சீவிக்கலாம். அதாவது ரொம்ப மெலிசாக தான் இருக்கும், லைட்டாக நம்ம சீவிக்கலாம். இப்போ 2 சைடும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இது இங்கே வந்து ஒரு சீடு இருக்கும், இதையும் நம்ம எடுத்துடலாம். இது வந்து தேவையில்லை. வெள்ளையாக இருக்கிற போர்ஷன் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நம்ம குக்கரில் பாசிப்பருப்பு போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி நீர்க்காய்ங்கிறதுனால நம்ம ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். குக்கரில் பாசிப்பருப்பு, சௌச்சௌ காய், மஞ்சத்தூள் இது போட்டு நம்ம ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். உப்பு வந்து நம்ம கடைசியாக போட்டுக்கலாம். நம்ம கடாயை வச்சுட்டோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு இது ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். கருவேப்பிலை, பெருங்காயம். இந்த கூட்டுக்கு நான் வெங்காயம் வந்து ஆட் பண்ணல, வெங்காயம் பூண்டு ரெண்டுமே ஆட் பண்ணாமல் தான் செய்கிறேன். இப்போ வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொன்னிறமாயிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 4 பேர் 5 பேர் இருக்கிறோன்னா இன்னும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கலாம். போதும். இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. அரைச்சி வச்சதுக்கப்புறம் நம்ம இந்த பாசிப்பருப்பு கூட நம்ம ஊற்றிக்கலாம். கடாய் வச்சுட்டோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டோம். கடுகு, இதுக்கு சீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம். ஆல்ரெடி வேக வச்சுருக்கிற பாசிப்பருப்பு, சௌச்சௌ காய் இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆல்ரெடி அரைச்சி வச்சுட்டோம், இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு கொதி, அதாவது 30 செகண்ட்ஸ் கொதிச்சாலே போதும். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இது 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சுட்டு கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அதாவது தேங்காய், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு அதை அரைச்சி வச்சுருக்கிறத நம்ம ஊற்றி இருக்கிறோம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். Chow Chow Poricha Kuttu ரெடி. Chow Chow Poricha Kuttu எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோபி சுதா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.